Hello friends, welcome to today's Samayal. இன்னைக்கு நம்ம டுடே சமையல்ல முற்றிலுமே வித்தியாசமான முறையில் செய்யக்கூடிய வாழைக்காய் கறி எப்படி செய்யலாம்னு தான் பார்க்க போறோம். இது வந்து பாத்தீங்கன்னா நல்ல சூடான சாதத்தோட பிசைஞ்சு சாப்பிடும்போது ரொம்ப அருமையா இருக்கும். அது மட்டும் இல்லாம இட்லி, தோசை, சப்பாத்தி, அதுக்கு அப்புறம் பூரிக்கு கூட ஒரு அருமையான சைட் டிஷ்ஷா இருக்கும். இது இப்ப எப்படி செய்யறது நம்ம பார்க்க ஆரம்பிச்சிடலாம். அதற்கு முதல்ல ஒரு கடாயில 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கங்க. எண்ணெய் காஞ்ச பிறகு 2 மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் கட் பண்ணி எடுத்துருக்கேன். அதை இது கூட சேர்த்துட்டு அதனுடைய நிறம் மாறி வர்ற அளவுக்கு இதை நம்ம வதக்கி எடுத்துக்கலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய வெங்காயத்துக்கு பதிலாக சின்ன வெங்காயம் சேர்த்து செஞ்சிங்கன்னா இன்னும் நல்ல சுவையாக இருக்கும். இன்றைக்கி என்கிட்ட சின்ன வெங்காயம் இல்லாதனால பெரிய வெங்காயம் பயன்படுத்தி உங்களுக்கு செய்து காமிக்கிறேன். இப்போ வெங்காயம் நல்லா நிறம் மாறி வந்துருச்சு. ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இந்த வெங்காயத்தை நல்லா ஆற வச்சுட்டு மிக்சியில் சேர்த்துட்டு நல்லா ஸ்மூத் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துங்க. தண்ணிலாம் எதுவும் சேர்க்காதீங்க. அடுத்ததாக இதே கடாயில் கொஞ்சம் நிறைய எண்ணெய் சேர்த்துக்குங்க. எதுக்காகனா இதில் நம்ம வாழைக்காவை வறுக்க போகிறோம். வாழைக்காவை வறுத்து செய்திங்கன்னா ரொம்ப அருமையாக இருக்கும். இப்போ பாருங்கள், இந்த சைஸில் வாழைக்காய் ரொம்ப மெலிசாக கட் பண்ணாதீங்க. இப்போ இந்த மாதிரி வாழைக்காவை கட் பண்ணி எடுத்துக்கங்க. நான் இன்றைக்கி ஒரு மீடியம் சைஸ் வாழைக்காய் எடுத்திருக்கேன். அதை இது கூட சேர்த்துக்கலாம். ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுருங்க. வாழைக்காவை இந்த மாதிரி கடாயில் போடும்போது பார்த்தீங்கன்னா போட்ட உடனே அடியில் போய் தங்குற மாதிரி ஒட்டுற மாதிரி இருக்கும். அதனால் ஒரு தடவை இந்த மாதிரி கலந்து விட்டுக்கிட்டே இருங்க. சரியாக ஒரு 3 நிமிஷத்தில் அந்த வாழைக்காய் வந்து ஒரு 3/4 பதத்துக்கு வெந்து வந்திருக்கும். இப்போ இந்த வாழைக்காவை நம்ம எடுத்துடலாம். எப்போவுமே வாழைக்காவை இந்த மாதிரி வறுத்து நம்ம ஒரு கிரேவி செஞ்சோம் அப்படின்னா ரொம்ப அருமையாக இருக்கும். அடுத்ததாக இந்த எண்ணெயில் நம்ம ஒரு பாதி எண்ணெயை வந்து குறைச்சிக்கலாம். ஒன்று எண்ணெய் வந்து வாழைக்காய் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக எண்ணெயெல்லாம் இழுத்துருக்காது. பாதி எண்ணெயை குறைச்சிக்கங்க. இப்போ இதில் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு பெருஞ்சீரகம், அதாவது சோம்பு சேர்த்துக்கிறேன். இப்போ இது கொஞ்சம் பொரிஞ்சு வந்த பிறகு கருவேப்பிலை இலைகள் சேர்த்துக்கலாம். இப்போ இதில் கொஞ்சமாக பெருங்காய பொடி சேர்த்துக்கலாம். அதுக்கடுத்ததாக நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த வெங்காய விழுதியும் சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விட்டுக்குங்க. இப்போ இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுதியும் சேர்த்துட்டு வதக்கிக்கலாம். இப்போ இதில் அந்த வெங்காயத்துக்கு தேவையான அளவுக்கு உப்பு மட்டும் கொஞ்சமாக சேர்த்துட்டு வதக்கணும் அப்படின்னா சீக்கிரம் அந்த வெங்காயம் நல்லா வதங்கி வர ஆரம்பிச்சிரும். இப்போ இந்த மாதிரி. இப்போ இதில் மசாலா சேர்த்துக்கலாம். 2 ஸ்பூன் அளவுக்கு தனியா பொடி, 2 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் பொடி எடுத்திருக்கேன். 1/2 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா பொடி, 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி எடுத்திருக்கேன். சேர்த்துடலாம். சேர்த்துட்டு ஒரு தடவை கலந்து விட்டுருங்க. ஸ்டவ்வை கம்ப்ளீட்டாக சிம்மில் வச்சுட்டு அந்த மசாலா ஸ்மெல் போகிற அளவுக்கு நல்லா கலந்து விட்டுக்குங்க. அதாவது அதனுடைய பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு நல்லா கலந்து விட்டுக்குங்க. இப்போ 2 மீடியம் சைஸ் பழுத்த தக்காளி பச்சையாக அப்படியே அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன் மிக்சியில். அதையும் இது கூட சேர்த்துட்டு ஒரு தடவை கலந்து விட்டுக்கலாம். ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விட்டுக்குங்க. இப்போ இதில் 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்குங்க. அதனுடைய பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு அது கொதிக்கணும். அதுக்காக 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு இப்போ இதை மூடி வச்சிடலாம். ஒரு 3 நிமிஷம் இது வந்து கொதிக்கட்டும். இப்போ இதை நம்ம திறந்து பார்த்துடலாம். இப்போ பாருங்கள், நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கலாம். தயிர் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷான தயிராக பயன்படுத்துங்க. புளிச்ச தயிர் பயன்படுத்தாதீங்க. அந்த மாதிரி ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்து உடனே பயன்படுத்தாதீங்க. அதனுடைய சில்னஸ் வந்து போன பிறகு பயன்படுத்துங்க. இல்லைன்னா இந்த மாதிரி சூடான பொருளோடு சேர்க்கும்போது பார்த்திங்கன்னா திரியாக இருக்கிற மாதிரி ஆகிடும், நல்லா இருக்காது. இந்த மாதிரி கிரேவிக்கு பார்த்தீங்கன்னா தயிர் சேர்த்து பயன்படுத்துனீங்கன்னா நல்ல ஒரு சுவையாக இருக்கும், சூப்பராக இருக்கும். சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுங்க. இப்போ நம்ம ஏற்கனவே வறுத்து வச்சுருக்க அந்த வாழைக்காவையும் இது கூட சேர்த்துக்கலாம். கூடவே இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பும் சேர்த்துட்டு ஒரு தடவை கலந்து விட்டுக்குங்க. மறுபடியும் இது வந்து ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் மட்டும் மீடியம் ஃப்ளேமில் வச்சு கொதிக்க விடுங்க. அவ்வளோதான், நம்முடைய கிரேவி ரொம்ப அருமையாக, அதாவது வாழைக்காய் கறி ரொம்ப அருமையாக ரெடி ஆகிடுச்சு. ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப வித்தியாசமான சுவையில் ரொம்ப சுவையாக இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வாழைக்காவை வறுத்து செய்கிறதுனால முற்றிலுமே வித்தியாசமான சுவையில் இருக்கும். சூடான சாதத்தோடு அருமையாக இருக்கும். இல்லைனா இட்லி, தோசை, சப்பாத்திக்கெலாம் ரொம்ப நல்ல ஒரு காம்பினேஷன். ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் இருந்தால் உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கூடவே மறக்காமல் அந்த பெல் நோட்டிஃபிகேஷன் சிம்பிளையும் ப்ரெஸ் பண்ணிங்க. தேங்க்யூ.